அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்முருகன் சேனல். இப்போ வந்து இந்த பொங்கலுக்கு வந்து ஒரு மலையாள திரைப்படமா மிகப்பெரிய எதிர்பார்ப்போட வெளிவந்த படம் தான். இப்போ ரிலீஸ் ஆகி பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்க ஆபிரகாம் ஓஸ்லர். இந்த படத்துக்கு ஹைப் அதிகமாச்சு. ஏன்னா, இந்த படத்துல வந்து மலையாள சூப்பர் ஸ்டார்ன்னு பல தேசிய விருதுகள் பெற்ற மம்முட்டி அவர்கள் கேமியோ ரோல்ல பண்றாங்க. அது இல்லாம ஏற்கனவே அஞ்சாம் பத்ரா அப்படின்னு சொல்லி 2020ல ஒரு மிகப்பெரிய ஒரு த்ரில்லர் படம் கொடுத்த அந்த இயக்குனர் ஒரு மிதுன் தாமஸ் தான் இந்த படத்தையும் இயக்குறாரு. அது இல்லாமல் ஜெயராம் அவர்கள் வந்து லீட் ரோலில் பண்ணியிருக்காரு. அப்படின்னு ஏகப்பட்ட ஹைப்புகள் வந்த படம். அது இல்லாமல் இந்த பொங்கலுக்கு வந்த ஒரு முக்கியமான மலையாள படங்கள்ல ஒன்றுன்னு சொல்லக்கூடிய அளவில் சிறப்பான படம்னு எதிர்பார்க்கப்பட்டு வந்திருக்க படம் தான் இந்த படம் ஆப்ரஹாம் ஓஸ்லர். ஸோ இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதனால இந்த ரிவ்யூ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். இந்த படம் இப்போ தமிழ்நாடு தேட்டர்களில் அதை இங்கிலீஷ் சப்டைட்டிலோட அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் வந்து ஜெயராம் கேமியோ ரோலில் வந்து மலையாள மெகாஸ்டார் மம்முட்டி, அனஸ்வராஜன், அப்புறம் திலீஷ் போத்தன், சைஜு குரூப், ஜெகதீஷ் அப்படின்னு ஏகப்பட்ட நடிகர் பட்டாலாம் நடிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல சிறப்பான ஒரு க்ரைம் த்ரில்லர், இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். இந்த படத்தை டீட்டெயில் ரிவ்யூ யூஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் புது படங்கள் ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம். அந்த படம் தேட்டர்களில் வரும்போதும் அதுக்கப்புறம் ஓட்டிட்டு வரும்போது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால இந்த ரிவ்யூ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் ஃபீட்பேக்கு கன்க்ளூஷன் எல்லாத்தையும் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தோட கதை என்னென்னா, ஜெயராம் வந்து ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸாக இருக்கார். அவர் வந்து ஒரு லீவில் ஒரு 2 நாள் ஒரு மலை பிரதேசமான ஒரு ஊருக்கு போய் தங்கிட்டு இருக்கும்போது அவருக்கு இன்கமிங் கால் வருது அந்த ஏரியாவில். அப்போ வந்து அவர் வந்து நேராக ஒரு ஸ்டேஷனுக்கு போய் ரிப்போர்ட் பண்ண சொல்கிறாங்க, ஒரு கேஸ் எடுக்க சொல்லி. அவர் லீவில் இருக்கிறது எப்படி தெரிஞ்சுன்னு ஆச்சரியப்பட்டு அங்கே மட்டும் தனியாக போகிறாரு கேஸை எடுக்கிறதுக்காக. அதுக்குள்ளே வந்து இன்னொரு கால் வருது. அப்போ வந்து அந்த கால் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வந்து அதே ஸ்டேஷன்லேருந்து வருது. அதில் வந்து சொல்கிறாங்க, நாங்கள் எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணலையே அப்படின்னு சொல்லி. சரின்னு ஒரு அதிர்ச்சியாகி வீட்டுக்கு போனால் அவரோட பொண்ணையும் ஒய்ஃபும் காணோம் வீட்டில். ஸோ அதனால் ஒரு அதிர்ச்சி அடைகிறாரு. அதுக்கப்புறம் 3 வருஷம் கழித்து அவர் சோகத்திலே இருக்கிறாரு. என்னாச்சு எதாச்சுன்னு தெரியாமல் ஒரு பிடி கிடைக்காம. அப்படி இருக்கும்போது அந்த ஊரில் ஒரு ஐடி ஸ்டாஃப் வந்து ஒரு கொலை செய்யப்படுறாங்க. அந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்து இவருக்கு வருது, அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸாக இவருக்கு வருது. ஸோ இவர் வந்து டியூட்டியில் ரீஜாயின் பண்ணி அந்த இன்வெஸ்டிகேஷன் கண்டுபிடிக்க சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா இவருக்கு வந்து கேஸ் ஹிஸ்ட்ரிலாம் சிறப்பாக இருக்குது. இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி சிறப்பாக பண்ணி பேர் வாங்கின போலீஸ் கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர் அவர். ஸோ இவர் வேறு வழி இல்லாமல் சரி ஒரு சேஞ்சாக இருக்குன்னு சொல்லி மைண்ட் ரிலாக்ஸ்ன்னு சொல்லி அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்காக இறங்குறாரு களத்தில். அப்போ வந்து இறங்கும்போது அந்த எதிர்பாராத திடுக்கிட சம்பவங்கள்லாம் நடக்குது. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நிறைஞ்ச ஒரு கேஸ் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கடைசியில் அந்த அந்த சீரியல் கில்லிங் பண்ணுற அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சாரா இல்லையா, அப்புறம் என்ன நடந்தது, இவரோட பொண்ணும் அந்த மனைவிக்கும் என்ன ஆச்சு, அந்த ஒரு காரணம் அது காரணமானவங்களை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்னு பரபரப்பான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சொல்லி முடிக்கிறது தான் பேலன்ஸான மிச்ச கதை. இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா நல்ல ஒரு ஒரு கதை, நல்ல ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கான உண்டான எல்லா ஒரு ஸ்கோப்பும் இருக்கிற படம். நல்ல ஒரு மெடிக்கல் டெக்னாலஜிகள்லாம் நல்ல ஒரு ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு அதெல்லாம் நல்லா ஆராய்ச்சி பண்ணி எடுத்திருக்காங்க. இயக்குனர் அவர்களுக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். இந்த இயக்குனர் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி மிதுன் மேனுவல் தாமஸ் தான் இயக்கியிருக்காரு. அவர் ஏற்கனவே அஞ்சாம் பத்ரான்னு ஒரு படம் 2020ல் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆச்சு அந்த படம். ஒரு மெடிக்கல் பேஸ்டு க்ரைம் த்ரில்லரு. அதுலேயே வந்து நல்ல பேர் வாங்கினார். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து கருடன் ஒரு படம் 2023 ஃபினிக்ஸ் 2 படமுமே ஒரு மலையாள இண்டஸ்ட்ரியில் நல்ல ஒரு க்ரைம் சப்ஜெக்ட்டுக்காக ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட படங்கள். ஸோ அவரோட படம்னோடனே எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. அவரும் முடிஞ்ச அளவுக்கு படத்தை வந்து நல்லா கொண்டு வரதுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்ல ஒரு ஓரளவுக்கு இந்த மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் வச்சு கொண்டு போயிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் தான் படம் நல்லா த்ரில்லிங்காக இருக்குது. படத்தில் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு ரீமேக் பாட்டு ஒன்று இருக்குது. அந்த ரீமிக்ஸ் ரெட்ரோ பாட்டு, ஒரு மலையாள பாட்டு பூபாலமேன்னு சொல்லி அந்த பாட்டு கேளுங்க, எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய அளவில் எல்லா மொழி ரசிகர்களுக்கும் வரக்கூடிய ஒரு ஒரு ரெட்ரோ பாடல், மிக சிறப்பான ஒரு பாடல். அதையும் நல்லா கொண்டு வந்திருக்காரு. இயக்குனருக்கு பாராட்டுகள். படத்தோட கதை நல்லா இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளே வடிவமைக்கிறதுல கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டாங்கன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. அது நம்ம மைனஸில் பார்க்கலாம். அது இல்லாமல் படத்தில் ப்ளஸ்ன்னு பார்த்தா டெக்னிக்கல் டீம் தேனி ஈஸ்வர் தான் கேமரா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. கேமரா ஆங்கிள்லாம் சிறப்பாக இருக்குது. அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் டயத்தில் உள்ளது, அப்புறம் ஆஸ்பத்திரி செட்டப்பு, அப்புறம் எல்லாமே அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் எல்லாமே தேனி ஈஸ்வர் நல்லா கவர் பண்ணியிருக்காரு. மியூசிக்கும் படத்துக்கு நல்ல ஒரு பேக் போனாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த மியூசிக் வந்து சிறப்பாக பண்ணியிருக்காரு. இசையமைப்பாளர் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம்.
படத்தில் வந்து அது எலிவேட் பண்ணுது. அந்த மியூசிக் வந்து படத்தோட அந்த ஒரு த்ரில்லர் எஃபெக்ட்ஸ் வந்து எலிவேட் பண்ணுது. அது இல்லாமல் படத்தில் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி மிகப்பெரிய நடிகர் பட்டாளம். முக்கியமான ஒரு கேரக்டரில் மம்முக்கா நடிச்சிருக்காரு. ஜெயராம் தான் லீட் ரோலு. அவர் வந்து அந்த ஒரு கிட்டத்தட்ட ஜெயராம் ரோல் வந்து நம்ம தமிழ்ல இப்போ சமீபத்தில வந்து உலகநாயகன் சூப்பர் ஆக்டர் கமலஹாசன் அவர்கள் நடிச்ச விக்ரம் படம் மாரியே, அவர் வாழ்க்கையில நடந்த சோகம், அதுக்கப்புறம் திரும்ப வந்து கேஸ ஹேண்டில் பண்றதுன்னு சொல்லி அதே மாரி ஒரு ஃபீல் வருது படத்துல. அவரும் குடுத்த கேரக்டர் சிறப்பா பண்ணியிருக்காரு. இன்டர்வல் பிளாக்லாம் வேற லெவல்ல பண்ணியிருக்காரு ஜெயராம் அவர்கள். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ காமிச்சிருக்காரு. மம்முக்கா சின்ன கேமியோ ரோல் தான் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அவர் பாட்டு சிறப்பாவே பண்ணியிருக்காரு. ஓரளவுக்கு ஓகேன்னு. ஏன்னா, அவங்க 2 பேரும் தான் படத்துல மெயின் ஹீரோஸு. இவர் கேமியோ ரோல் வந்தாலும் மம்முக்கா அவரோட ஆக்டிங் சிறப்பாக பண்ணியிருக்காரு. படத்தில் குறிப்பாக சொல்ல வேண்டியது அனஸ்வரராஜன். அவங்க வர போர்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்குது. ஃப்ளாஷ்பேக்கில் தான் வராங்க. நல்லா ஃபீல் குட்டாக நடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் சைஜி குரூப்பு வழக்கம் போல் சிறப்பான நடிப்பு. திலீஷ் போத்தன், அப்புறம் பல படங்களில் காமெடி நடிச்சு இந்த படத்தில் வில்லனா பண்ணியிருக்கார் கேரக்டரில் ஜெகதீஷ் அப்படின்னு ஏகப்பட்ட நடிகர். அனூப் மேனன், சாய்குமார் அப்படின்னு ஏகப்பட்ட நடிகர்கள் அவங்கவுங்க ரோலை சிறப்பாக உணர்ந்து படத்துக்கு நல்லா ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் படம் வந்து நல்ல ஏற்கனவே சொன்ன மாரி கதை நல்லா இருக்கு. ஸ்க்ரீன் ப்ளே ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும், ஓரளவுக்கு இந்த இன்வெஸ்டிகேஷன் இது நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. ஜெயராம் கூடவே வர அந்த ஆர்யா சலீம், அப்புறம் அந்த இன்னொருத்தர் கிருஷ்ணான்னு சொல்லி அவங்க 2 பேருமே நல்ல ஒரு ஐடியாஸ்லாம் குடுத்து, அவங்களே படத்த கொண்டு நீட்டா கேரி ஓவர் பண்ணிடுறாங்க. மைனஸ்ன்னு பார்த்தா, ஜெயராம் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸா வராங்க. ஆனா, அவர் கொஞ்சம் டயர்டா தெரிற மாரி தெரிறாரு படத்துல. என்னதான் சோகம் இருந்தாலும், அவர் டியூட்டின்னு வந்துட்ட அப்புறம் கொஞ்சம் பிரிஸ்க்கு அந்த மாரி இன்வெஸ்டிகேஷன்ல அவரே எல்லா ஐடியா குடுக்குற மாரி இல்லாம, அசிஸ்டன்ட் சொல்றத கேட்குற மாரி இருக்கு. அத கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளே கவனிச்சிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கதைய வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கே டைம் எடுத்துக்கிட்டாங்க. செகண்ட் ஹாஃப்ல ஃப்ளாஷ்பேக்க எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு டைம் எடுத்துக்கிட்டாங்க. மத்தபடி அந்த சீன்ஸ் எல்லாம் குறைச்சிருக்கலாம். செகண்ட் ஹாஃப்ல ஒரு 20 நிமிஷம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம். மத்தபடி மெடிக்கல் டெர்ம்ஸ்லாம் நெறைய வருது. அது கொஞ்சம் நம்ம எல்லாருக்கும் புரியுமா அப்படின்னு தெரியல. அதெல்லாம் ஸ்க்ரீன் ப்ளே நரேஷனும் சொன்ன மாரி இது பண்ணியிருக்கலாம். அது இல்லாம படத்துல வந்து எமோஷனலா வந்து நம்மள கனெக்ட் ஆகுற சீன்லாம் வந்து எமோஷனலா கனெக்ட் ஆக மாட்டுது. அது இல்லாம கேமியோ ரோல்ல மம்முட்டி வந்திருந்தாங்க. இருந்தாலும் மம்முட்டி ரோலும் வந்து அந்த அளவுக்கு பெரிய அளவுல வந்து எடுபடல. அவருக்கு அவரோட அந்த ஒரு மேக்கப், ஹேர் ஸ்டைல் எல்லாமே டல்னஸ் தெரியுது. அது இல்லாம ஜெயராமே கொஞ்சம் டல்னஸ்ஸா தான் தெரியிறாரு. படத்துல அந்த முக்கியமான இவங்க 2 பேருமே டல்லா இருக்கவும் படத்த கொஞ்சம் டல் டோன்ல கொண்டு போயிடுது. ஸ்க்ரீன் பிளேல அது இல்லாம கொஞ்சம் கன்ஃப்யூஷனும் இருக்கு. எ வந்து சில சீன்ஸ் எல்லாம் முன்ன பின்ன வந்த மாரி ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு மட்டும் தான். இது சின்ன சின்ன லாஜிக் மிஸ்டேக்கா படுது என்ன அளவுல. ஒரு சின்ன சின்ன லாஜிக் மிஸ்டேக் இருக்கு. படம் பாருங்க உங்களுக்கே தெரியும். சொன்னாலே ரிவீல் ஆயிடும். ஆ, ஆனா இந்த படத்துல வந்து மொத்தத்துல பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து இப்ப எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவுல வந்திருக்க படம். இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்லாம் நல்லா இருக்கு. அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு, அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எலிமெண்ட்ஸ்லாம் நல்லா இருக்கு. ஒரு முக்கியமான ஒரு சஸ்பென்ஸா அந்த ஒரு முடிச்சு அவிழும்போதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. இயக்குனருக்கு நம்ம பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். என்ன இருந்தாலும் இந்த படத்த பார்க்கும்போது நம்ம அஞ்சாம் பத்ரா, கருடன் லெவலுக்கு நம்ம வந்து கம்பேர் பண்ணத அவாய்ட் பண்ண முடியுது. அந்த அளவுக்கு படத்த கொண்டு போயிருக்கலாம்னு முயற்சி பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அந்த அளவுக்கு பண்ண முடியல அப்படிங்கிறது தான் படத்துல வந்து ஒரு மைனஸா பார்க்கப்படுது. இன்னும் சொல்லப்போனா இந்த படத்தோட செகண்ட் பார்ட்டுக்கு லீடு குடுத்துருக்காங்க. அந்த படத்துல இன்னும் பல மர்மமான விஷயங்கள்லாம் கண்டுபிடிப்பாங்கன்னு நெனைக்கிறேன். மொத்தத்துல இந்த படம் ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம். இப்போ தியேட்டர்கள்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இங்கிலீஷ் சப்டைட்டிலோட தமிழ்லயும் அவைலபிளா இருக்கு. பார்த்துட்டு உங்க கருத்துக்கள, பின்னூட்டங்கள தெரியப்படுத்துங்க. இது வந்து ஒன் டைம் வாட்சபிள் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் உங்க சைட்லருந்து. ஸோ பார்த்துட்டு ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் தான். மம்முட்டி கேமியோ, அப்புறம் ஜெயராமோட அந்த ஃபைட்டு, ஆக்ஷன்ஸ்லாம் ஓரளவு பரவாயில்லாம இருக்கு. படத்த என்கேஜிங்கா கொண்டு போயிடும். ரொம்பவும் போர் அடிக்காம ஓரளவுக்கு என்கேஜிங்கா போற படம் தான். பார்த்துட்டு உங்க கருத்துக்கள தெரியப்படுத்துங்க. வேற எத்தனையோ நிமிஷம் முன்னாடி சந்திப்போம். அதுவரை நன்றி. வணக்கம்.